அத்தியாயம் 25. பொலனறுவா துறைமுக பகுதியோ ஈரமான கடற்காற்றையும் மீறி கொதித்து கொண்டிருந்தது. வளவன் உட்பட அங்கிருந்த உப தளபதிகளும் வீரர்களும் கோபத்தில் பொங்கிக் கொண்டிருந்தனர். இது என்ன அநியாயம்! என்னதான் வன்மம் இருப்பினும் ஒரு தூதுக்குழுவை, அதிலும் சோழ தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பது தெரிந்த பிறகும் இப்படி செய்திருப்பது முறையே இல்லை. இதன் பின்விளைவுகளை பற்றி யோசிக்கவே இல்லையா அங்கு எவரும்? கோபப்பட்டான் ஒரு உப தளபதி. இப்படி ஒரு செயலை செய்ததை விட படை கொண்டு கடல் இறங்கி நேரடியாகவே நாகையில் இறங்கி நகரையே அழித்திருக்கலாம். அதன் பெயர்தான் வீரம். அதை விட்டுவிட்டு இப்படியா கீழ்த்தரமாக நடந்து கொள்வது? இதற்காகத்தான் படையெடுப்பிற்கு தயாராகும்படி நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார்களா என்று கேட்டான் மற்றொருவன். தளபதியாரே, இது முறையில்லை. படையெடுப்பு பற்றி நம்மிடம் எதுவும் விவாதிக்காமல் இதுபோல நடப்பது தவறு. இதனை தாங்கள் அனுமதிக்கவே கூடாது. நம்மை வேண்டுமென்றே அவமதிப்பது போல தோன்றுகிறது இந்த செயல். இதுநாள் வரை உண்மையாகத்தானே இருக்கிறோம் நாம் ஈழத்திற்கு. சோழத்தின் மீது படையெடுப்பு என்பதால் நாம் ஒத்துழைக்க மாட்டோம் என்றுதானே அவர்களே முடிவெடுத்து விட்டார்கள் என்று கேட்டான் இன்னொருவன் கோபமாக. அப்படி இருப்பின் இனி நாம் உண்மையாகவே ஒத்துழைக்க மறுப்போம். நம்மை நம்பாத ஒரு அரசிற்காக நாம் எதற்கு சாக வேண்டும் என்றான் முதலாம் அவன். ஆங்காங்கே இது போன்ற குரல்கள் எழுந்து கொண்டே இருந்தன. எது பற்றி பேசலாம் என வீரர்களை அணிவகுக்க சொல்லியிருந்தோமோ அது தானாகவே நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் வளவன். அவன் அருகே நின்றிருந்த சோழியவரையன், வளவா, மிகச் சரியான தருணம் இது. சோழத்தின் தூதுக்குழுவிற்கு பெண் வேடம் போட்டு அனுப்பிய ஈழத்தரசன் செய்த இந்த இழிசெயல் நமக்கு சாதகமாகிவிட்டது. இப்போது வெளிப்படுத்து நீ யார் என. தானாகவே நாம் நினைத்தது அத்தனையும் நடக்கும் என அவன் காதோறும் கூறினார். தூதுக்குழுவை அழைத்து வந்த உபதளபதியையும் அவனோடு வந்த சில வீரர்களையும் பார்த்தான் வளவன். அவர்களோ ஒன்றும் புரியாமல் பயத்தோடும் பதட்டமாகவும் இருப்பது தெரிய வர அந்த உபதளபதியை மட்டும் அருகே அழைத்தான். உங்கள் பெயர் என்ன? எவருடைய படையின் உபதளபதி என்று கேட்டான் வளவன். ருத்ரன் என்பது எனது பெயர் தளபதியாரே. முதன்மை தளபதி சாமுண்டரின் படைப்பிரிவில் உள்ளேன். வந்திருக்கும் வீரர்களும் அப்படியே என்றான் அவன். ருத்ரா, நடப்பது என்னவென்று நீ அறிய தேவையில்லை. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களை பத்திரமாக அனுராதபுரம் அனுப்புவது எனது பொறுப்பு. உனக்கு அளித்த வேலையை சரியாக நீ முடித்துவிட்டாய். இவர்களை கொண்டு வந்து இங்கு சேர்ப்பதோடு உனக்கான பணி முடிந்தது. இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பது எனது முடிவு, சரிதானே என்று கேட்டான் வளவன். சரிதான் தளபதியாரே. தாங்கள் அனுமதி அளிப்பின் நாங்கள் புறப்பட்டு விடுவோம். உங்களை 2 நாட்கள் தங்க வைத்து வந்த களைப்பு தீர உணவளித்த பின்பு அனுப்ப எனக்கு விருப்பம்தான். ஆனால் நிலைமை இங்கு சரியில்லை. வீரர்கள் கொந்தளிப்பு அதிகமாகிக் கொண்டே போகிறது. அரசரின் தவறுக்கு உங்கள் அனைவரையும் தண்டித்து விடுவார்கள். அதனால் உடனே புறப்படுங்கள் இங்கிருந்து. எத்துணை விரைவில் இந்நகரின் எல்லையை தாண்ட முடியுமோ அதற்குள் தாண்டி விடுங்கள். இன்னும் சற்று நேரத்தில் நகரத்திற்குள் இதே நிலை ஏற்பட்டாலும் வியப்பில்லை என்றான் வளவன். புரிகிறது தளபதியாரே. தங்களின் அக்கறைக்கு நன்றி. நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் என வணக்கம் கூறி திரும்பி நடந்த ருத்ரனை அசையாது நிறுத்தியது வளவனின் குரல். அங்கு போய் அரசரிடமும் முதன்மை தளபதியிடமும் கூற வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு ருத்ரா. அதை கேட்டுவிட்டு போ. சொல்லுங்கள் தளபதி, அவசியம் அப்படியே கூறிவிடுகிறேன் என்றான் ருத்ரன். அவனை அருகே அழைத்து அவனது காதில் சிறிது நேரம் ஏதோ வளவன் கூற கூற ருத்ரனின் முகம் மாறியது. விழிகள் ஆரம்பத்தில் வியப்பால் விரிந்தவை, பின்பு பயத்தால் உறைந்து போயின. இந்த முறை அவன் வளவனை பார்த்த பார்வையில் மரண பயம் தெரிந்தது. இப்போது நீங்கள் அனைவரும் போகலாம் ருத்ரா. நான் கூறியதை வார்த்தை மாறாமல் அரசரிடம் கூறிவிடு என்று வளவன் உத்தரவிட அங்கிருந்து தன் வீரர்களோடு வெளியேறினான் ருத்ரன். தன் எதிரேயும் தன்னை சுற்றியும் நின்றிருந்த வீரர்கள் அனைவரையும் அருகே அழைத்தான் வளவன். அவர்களும் வந்தனர். ஒரு ஓரமாய் தலை குனிந்து நின்றிருந்த திகம்பரரையும் அவரது ஆட்களையும் நோக்கி கை காட்டினான் வளவன். அவர்களை அழைத்து சென்று அந்த வேடத்தை கலையுங்கள், அவரவர்களுக்கான உடைகளை கொடுத்து அழைத்து வாருங்கள் என இரு வீரர்களை நோக்கி கூற அவர்களும் தூதுக்குழுவினரை அழைத்து சென்றனர். அவர்கள் சென்ற பிறகு தமது வீரர்கள் அனைவரையும் எதிரே நிற்க வைத்து சற்று மேடான இடத்தில் நின்று கொண்டான். நண்பர்களே, உங்களது உணர்வுகளுக்கு நான் மதிப்பளிக்கிறேன். உங்களின் நியாயமான கோபம் எனக்கு புரிகிறது. காலையிலேயே நகரத்தின் சேனை தலைவரும் அரசர் விஜயபாகுவின் தங்கை மகனுமாகிய வீரபாகு என்னை காண வந்ததை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். உடனே போருக்கு தயாராகிவிடுங்கள் என்று அவர் கூற உங்களைப் போலத்தான் நானும் கொந்தளித்தேன். எங்களிடம் இருக்கும் நிலை பற்றி கேட்காமல், போர்த்திட்டம் பற்றி ஏதும் விவாதிக்காமல் போருக்கு தயாராகுங்கள் என்று சொல்வது முறையல்ல என்பதை அவருக்கு விளக்கினேன்.
அவர் புரிந்து கொள்ளவில்லை. அரசரின் உத்தரவு என்னவோ அதை மட்டும் செய்யுங்கள் என உத்தரவிட்டார். நான் முடியாது என்று மறுத்துவிட்டேன். முறையாக எதுவும் நடந்தால் மட்டுமே எமது வீரர்கள் ஒத்துழைப்பார்கள் என கண்டிப்பாக கூறிவிட்டேன் என வளவன் முடிக்கும் முன்பு, மிக சரியாக சொல்லியிருக்கிறீர்கள் தளபதியாரே, சரியான முடிவுதான். அரசராகவே கூறியிருப்பினும் நமக்கான மதிப்பை நாம் விட்டு கொடுக்க முடியாது. இந்த தூதுக்குழுவினை படுத்திய பாட்டினை கண்டால் நம்மேல் அரசருக்கு கூட நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்றே தோன்றுகிறது. எனவே நீங்கள் கூறிய பதில்தான் சரி என ஆங்காங்கே ஒருவர் மாற்றி ஒருவர் குரல் கொடுத்தனர். இதனால் வரும் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் என எச்சரித்து சென்றிருக்கிறான் வீரபாகு என்றான் வளவன். எதுவரினும் பார்த்து கொள்ளலாம் தளபதியாரே. இதுநாள் வரை நம்மை அன்பாலும் அளித்த மதிப்பாலும் அடக்கி வைத்திருந்தார்கள். நாமும் அதை மதித்து சொல்கிறபடி நடந்தோம். இப்போது அதிகாரத்தால் அடக்க நினைக்கிறார்கள் எனில் அது நடக்கவே நடக்காது. அரசரும் முதன்மை தளபதியும் நம்மிடம் போர் திட்டம் பற்றி விவாதிக்க வேண்டும். அதன் பிறகுதான் எல்லாம் என்றான் முன் வரிசையில் இருந்த ஒரு வீரன். ஒருவேளை நீங்கள் சொல்கிறபடியே நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். போர் நடக்க வேண்டும் என்பதற்காக நம்மை வந்து சந்தித்து பேசுகிறார்கள். நாமும் படையெடுக்கிறோம், வெல்கிறோம். அதன் பிறகு நம்மை பிரித்தாளும் சூழ்ச்சியில் அரசு ஈடுபடாது என்று உறுதியாக கூற முடியுமா? ஏதேதோ காரணங்களுக்காக நம்மை தண்டிக்க மாட்டார்கள் என்று கூற முடியுமா? காரணமே இன்றி என்னை வேறு இடத்திற்கு பொறுப்பேற்க சொல்ல மாட்டார்கள் என நம்ப முடியுமா? இதில் எதுவுமே நடக்காது என்று கூற முடியுமா என கேட்டான் வளவன். வீரர்கள் யோசிக்க ஆரம்பித்தனர். ஆம், தளபதி கூறுவது சரிதான். இப்போது காரியமாக வேண்டும் என்பதற்காக அமைதியாக இருந்து முடித்த பின்பு பழிவாங்க மாட்டார்கள் என்று சொல்வதற்கில்லை. ஏனெனில் அவர்களை பொறுத்தவரை நாம் சோழ மண்ணை சேர்ந்தவர்கள். ஒருவேளை போரில் தோற்றாலும் அது நம்மால் தான் என பழி சுமத்தினாலும் சுமத்துவார்கள் என்ற எண்ணம் அத்தனை பேர் மனதிலும் தோன்றியது. நீங்கள் கூறுவது உண்மைதான் தளபதியாரே. எதுவும் நடக்கலாம். எதிர்க்கிறோம் என்ற பின் அத்தனை சாதாரணமாக விட்டுவிட மாட்டார்கள். அதிலும் அந்த வீரபாகு ஆபத்தானவன் என்றான் ஒரு வீரன். எனில் முழுமையாக எதிர்த்து நிற்பதை தவிர வேறு வழியில்லை இல்லையா என்று கேட்டான் வளவன். வேறு வழியில்லை எனில் ஈழத்து அரசையே எதிர்க்க வேண்டியதுதான். எப்படியும் ஏதாவது ஒரு போரில் சாக போகிறோம். அது மனதிற்கு பிடிக்காத சோழ போருக்காக என இருப்பதை விட நம்மை நம்பாதவர்களுக்கு எதிராக இருக்கட்டுமே என்றான் ஒரு உப தளபதி. சரி, எதிர்க்க போகிறோம் என முடிவெடுத்த பின் அதற்கான சாத்தியக்கூறுகளை இப்போதே ஆராய்ந்து விடுவோம். முதல் தாக்குதல் நம்மீது எங்கிருந்து இருக்கும் என எண்ணுகிறீர்கள்? நிச்சயமாக நகரத்தில் இருக்கும் படைதான் நம் மீது பாயும். சேனை தலைவன் வேறு வீரபாகு அல்லவா அப்படைக்கு என்றான் ஒருவன். அந்த படைக்கும் ஒரு தளபதி உள்ளார் என்பதை மறந்துவிட்டீர்களா என்ன? தளபதியை மீறி படை வீரர்கள் செயல்படுவார்களா? செயல்பட மாட்டார்கள் தளபதியாரே. அதற்கு அந்த தளபதி நமது உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டுமே என கேட்டான் ஒரு வீரன் பின் வரிசையில் இருந்து. ஒருவேளை அவரும் நம்மோடு இணைந்து செயல்பட சம்மதித்தார் எனில் உங்கள் கருத்தென்ன? நீங்கள் கூறுவது மட்டும் நடந்துவிட்டால் இந்த பொலனறுவா நகரமே நம்முடையது. நம்மை மீறி எவருமே உள்ளே நுழைய முடியாது. ஆனால் நகரப்படை தளபதி இதற்கு ஒப்புக்கொள்வார் என்பது ஐயம்தான். அது என் பொறுப்பு. நிச்சயம் ஒப்புக்கொள்வார். ஒப்புக்கொள்வார் என்ன, ஒப்புக்கொண்டார் என்றே வைத்துக்கொள்ளுங்கள் என்றார் அதுவரை அமைதியாக இருந்த சொழியவரையன். அத்தனை பேரின் பார்வையும் அவரது பக்கம் திரும்ப சற்று அவசரப்பட்டு விட்டாரோ என வளவனே திடுக்கிட்டான். அவர் ஒப்புக்கொள்வது இருக்கட்டும், முதலில் யார் நீங்கள்? இத்தனை முக்கியமானதொரு விவாதத்தில் பங்கெடுக்க உங்களுக்கு என்ன உரிமை உண்டு? தளபதியாரே, நம்மிடையே சம்பந்தமின்றி இருக்கும் இவர் யார் என்று கேட்டான் ஒரு வீரன் கோபமாக. அவசரப்பட வேண்டாம். நமக்கு வேண்டியவர்தான். நகரப்படை தளபதியான சேந்தனுக்கு மிகவும் நெருக்கமானவர். காலையில் வீரபாகு வந்து சென்ற பின் தனித்து இயங்கும் ஒரு நிலைவரின் என்ன செய்வது என நானும் யோசித்தேன். சேந்தனாரின் படை உதவியும் நமக்கு தேவைப்படும் என்பதால் இவர் மூலம் அவருக்கு எளிதில் புரிய வைக்கலாம் என இவரை இங்கு வரவழைத்தேன். உங்களது உணர்வுகளை இவர் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மிடையே நிறுத்தினேன். எதுவும் இடையில் பேசக்கூடாது என்று கூறியதை மறந்துவிட்டார் போலும். சற்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டார் என்றான் வளவன். மன்னிக்கவும், இப்போதிருக்கும் சூழ்நிலையில் எவரையும் நம்புவதற்கில்லை என்பதால் இந்த கேள்வியை, இவர் பற்றிய தகவல்களை கேட்டாக வேண்டியதாயிருக்கிறது என்றான் சோழியவரையனை பற்றி கேட்டவன். தவறில்லை. ஒரு பெரும் போராட்டத்தை முன்னிறுத்துகிறோம் எனும்போது எல்லோருக்கும் எல்லாமும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம்தான் என்றான் வளவன். எப்படியும் நாளைக்குள் நமது இந்த மறுப்பு முடிவு அரசரை எட்டிவிடும். நாளை மறுநாளிலிருந்தே பிரச்சனைகளை எதிர்பார்க்கலாம் என்றான் உபதளபதி.
புரியாமல் சொல்கிறீர்கள் உபதளபதியாரே. நாளையே பிரச்சனைகள் ஆரம்பமாகும். நகருக்குள் வீரபாகு உட்பட அரச குடும்பம் உண்டு. அவர்கள் நாளையே குழப்பத்தை உண்டு செய்யக்கூடும். ஏதுமறியா நம் மக்களை திசை திருப்பிவிடவும் வாய்ப்புண்டு என்றான் பின்வரிசை வீரன். நகருக்குள் இருக்கும் அரசரின் தங்கையையும் அவரது 3 மகன்களும் அவர்களின் ஆதரவாளர்களோடு இன்று இரவே சிறைபிடிக்கப்படுவார்கள் என்று வளவன் கூற அத்தனை வீரர்களும் அதிர்ந்து போயினர். என்ன சொல்கிறீர்கள் தளபதியாரே? சிறைபிடிக்கப்படுவார்களா? ஏற்கனவே அங்குள்ள தளபதியாரிடம் இதை பற்றி பேசிவிட்டீர்களா? ஆச்சரியமாக கேட்டான் உபதளபதி. நீங்கள் யார் என்று கேட்ட இவர்தான் மதியமே இதனை முடித்துவிட்டு வந்துவிட்டார். தளபதி சேந்தனாரும் நமது பக்கம் நிற்க சம்மதித்து விட்டார். அதற்கான முக்கிய காரணம் சோழத்தின் தூதுக்குழு அவமானப்படுத்தப்பட்டதுதான். அதை வைத்துதான் இதை சாதிக்க முடிந்தது. அங்கிருக்கும் வீரர்களும் நம்மை போலத்தான் கொதித்து கொண்டுள்ளார்கள் என்றான் வளவன். எல்லாமே ஏற்கனவே திட்டமிட்டது போல தெரிகிறதே என்று கேட்டான் முன்வரிசை வீரன். முன் யோசனையோடு திட்டமிடாவிட்டால் எதையுமே செய்து முடிக்க முடியாதே நண்பா. உங்களுக்கும் சேர்த்தே நான் யோசித்தேன், அவ்வளவுதான். உங்களின் தளபதி என்ற உரிமையில் இது நடந்தது என்றான் வளவன். திட்டமிட்டு செய்ததோ இல்லையோ, நடப்பது நல்லதாகவே நடக்கிறது என்பது வரை மகிழ்ச்சிதான் என்றான் அதே வீரன். ஆக நாளை மறுநாள் ஈழத்து படை வீரர்கள் நம்மை முற்றுகையிட வருவார்கள். புலனறுவா எல்லையை தாண்டாதவாறு தடுத்து நிறுத்த வேண்டும். நீர் வழியாகவும் உள்ளே நுழைய முற்படுவார்கள். அதை நாம் பார்த்து கொள்ளலாம் என்றான் வளவன். நான் நகரத்திற்கு புறப்படுகிறேன். அரச குடும்பத்தினர் சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்ற நல்ல செய்தியோடு நாளை வந்து சந்திக்கிறேன் என்ற சௌரியவரையன் அங்கிருந்து நகர்ந்தார். நல்லது, நீங்கள் புறப்படுங்கள். தளபதி சேந்தனாருக்கு எங்கள் அனைவரின் சார்பாக நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடுங்கள் என்றான் வளவன். சோழியவரையனும் அங்கிருந்து புறப்பட்டார் மகிழ்வோடு. நாளைய விடியல் அதிர வைக்கப் போவது ஈழத்தை மட்டுமல்ல, சோழத்தையும் சேர்த்துத்தான் என்பது எவருக்குமே தெரியாமல் போனது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.